Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல இட்லி தோசை மாவு நம்ம வீட்ல இல்லனாலும் ரொம்ப சுவையான ஹெல்தியான டிஃபன் 5 நிமிஷத்துல பண்ணிரலாங்க. அது எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ல இருந்து 10 அடை கிட்ட வருங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது சேர்த்திக்கலாம். நல்லா பொடியா நறுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டா இருக்குங்க. இது கூடவே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கறனால உங்களுக்கு அடை ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். கூடவே பொடியா நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி துருவி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியா நறுக்குனதையும் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம அடை தட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிசைஞ்சால் போதும். சப்பாத்தி மாதிரி நீங்கள் கெட்டியாக பிசையணும்னு தேவை கிடையாது. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அடை மாதிரி தட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துருக்கேங்க. உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். இல்லைன்னா ஆயில் கவர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த சைஸ் தட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுருங்க. தோசைக்கல் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க அடையை எடுத்து போட்டுக்கலாம். லைட்டாக மேலே எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக இருக்கும். 2 பக்கமே நல்லா வெந்ததும் நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப சுவையான கோதுமை மாவில் அடை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்தனால நல்லா அழகாக தெரியுது பாருங்கள் மேலே. சுவையான கோதுமை மாவு அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது சட்னி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு கூட சர்வ் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக